அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் 7வது அத்தியாயமான சூரா அல் ஆராஃப் சிகரங்கள் என்ற இந்த அத்தியாயத்தின் 52வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அரபி மூல வசனங்களை ஓதி அவைகளின் தமிழாக்கங்களை வாசிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரருளாளன் பேரன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். வலக்கத் ஜிஅனாஹும் பி கிதாபின் ஃபஸ்ஸல்நாஹு அலா இல்மி ஹுதவ் வ ரஹ்மத்தல் லிகௌமி யுமினூன். நாம் அவர்களிடம் திட்டவட்டமாக ஒரு வேதத்தை கொண்டு வந்தோம். நம்பிக்கை கொள்கின்ற மக்களுக்கு நேர்வழியாகவும் கருணையாகவும் இருப்பதற்காக தெளிவாக அதிலுள்ள உண்மையை நாம் அறிந்து அதை விவரித்தோம். ஹல் யன்துரூன இல்லா தஅவீலஹ் யௌம யஅதி தஅவீலுஹு யகூலுல் லதீன நஸூஹு மின் கப்ல் கத் ஜாஅத் ருசூலு ரப்பினா பில் ஹக்கி ஃபஹல் லனா மின் சுஃபஹா ஃபயஷ்ஃபஉ லனா அவ் நுரத்து ஃபனஅமல கைரல்லதீ குன்னா நஅமல் கத் ஹஸிரு அன்ஃபுஸஹும் வதல்ல அன்ஹும் மா கானூ யஃப்தரூன். மக்காவாசிகள் அதன் முடிவை தவிர வேறு எதையாவது எதிர்பார்க்கின்றனரா? அதன் முடிவு நாள் வரும்போது முன்னர் அதை மறந்திருந்தவர்கள் எங்கள் இறைவனின் தூதர்கள் உண்மையை கொண்டு வந்தார்கள். ஆகவே சிபாரிசு செய்பவர்களில் எவரும் எங்களுக்கு உண்டா? அவர்கள் எங்களுக்கு சிபாரிசு செய்வார்களே. அல்லது நாங்கள் திரும்ப அனுப்பப்பட்டால் முன்னர் நாங்கள் செய்து கொண்டிருந்த கெட்டவை அல்லாத நல்ல காரியத்தை செய்வோமே என்று கூறுவார்கள். அவர்கள் தங்களுக்கே நஷ்டமிழைத்து கொண்டனர். அவர்கள் இட்டுக்கட்டி கொண்டிருந்த சிலைகள் போன்றவை அவர்களை விட்டு மறைந்து விட்டன. இன்ன ரப்பகுமுல்லதீ ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த ஃபீ சித்ததி அய்யாமின் ஸும்ம ஸ்தவா அலல் அர்ஷ் யுக்ஷீல் லைலன் நஹார யத்லுபுஹு ஹதீஸா வஷ்ஷம்ஸ வல் கமர வன்னுஜூம முஷக்கராத்திம் பி அம்ரிஹ் அலா லஹுல் ஹல்கு வல் அம்ர் தபாரகல்லாஹு ரப்புல் ஆலமீன். நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் தனது கட்டளையை கொண்டு வசப்படுத்தப்பட்டவையாக 6 நாட்களில் படைத்து பிறகு அர்ஷின் மீது தன் மகிமைக்கு தக்கவாறு உயர்ந்துவிட்ட அல்லாஹ்தான் உங்கள் இறைவன். அவனே இரவால் பகலை மூடுகிறான். அது தீவிரமாக அதை தேடுகிறது. அறிந்து கொள்ளுங்கள், படைத்தலும் அதிகாரமும் அவனுக்கே உரியன. அகிலங்களின் இறைவனான அல்லாஹ் அருள் வளமிகுந்தவன். உதுஉ ரப்பக்கும் ததர்ருஅன் வ ஹுஃப்யா இன்னஹு லா யுஹிப்புல் முஹ்ததீன். தாழ்மையாகவும் மறைவாகவும் உங்கள் இறைவனை அலையுங்கள். நிச்சயமாக அவன் வரம்பு மீறுபவர்களை நேசிக்க மாட்டான்.
வலா துஃப்ஸிது ஃபில் அர்தி பஅத இஸ்லாஹிஹா வதுஊஹு ஹௌஃபன் வ தமாஆ இன்ன ரஹ்மத்தல்லாஹி கரீபும் மினல் முஹ்சினீன். பூமியில் அது சீர்திருத்தப்பட்டு சமாதானம் ஏற்பட்ட பின்னர் கலகம் செய்யாதீர்கள், பயத்துடனும் ஆசையுடனும் அவனை அலையுங்கள். நிச்சயமாக அல்லாஹுவின் கருணை நல்லறம் புரிவோருக்கு சமீபமானது. வஹுவல்லதி யுர்சிலுர் ரியாஹ புஷ்ரம் பைன யதை ரஹ்மத்திஹ் ஹத்தா இதா அகல்லத் சஹாபன் திகாலன் சுக்னாஹு லி பலதிம் மையித் فأنزلنا به الماء فأخرجنا به من كل الثمرات كذلك تخرج الموتى لعلكم تذكرون. அவன்தான் தனது மலை எனும் கருணைக்கு முன்னர் நற்செய்தியாக குளிர்ந்த காற்றுகளை அனுப்புகிறான். இறுதியாக அது கன மேகத்தை சுமந்தால் அதை வறண்டு இறந்து கிடந்த பூமியின் பக்கம் ஓட்டுகிறோம். அதிலிருந்து மலையை இறக்குகிறோம். அதன் மூலம் எல்லா கனிகளில் இருந்தும் குறிப்பிட்ட அளவை வெளியாக்குகிறோம். இவ்வாறே மரணித்தவர்களையும் வெளியாக்குவோம். நீங்கள் நல்லுபதேசம் பெறுவதற்காக உங்களுக்கு இவற்றை விவரிக்கிறோம். சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.